பரபரப்பு நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கவிருப்பது ராமன் ராகவ் என்ற சீரியல் கில்லரை பற்றி. இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் வந்து வெற்றி நடை போட்ட சிகப்பு ரோஜாக்கள் படம் இந்த ராமன் ராகவ் என்ற இந்தியாவையே நடுங்க வைத்த சீரியல் கில்லரை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். படத்தின் கிளைமாக்ஸில் பாரதி ராஜா பேசுவதை கேளுங்கள். மிஸ்டர் முரளி, இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? இந்த திலீப் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? மென்டல் டிஸார்டரா இருக்கும்னு கூட சந்தேகப்படுறாங்க போல் இருக்கு. இந்த கேஸே ரொம்ப பெக்குலியரா இல்லை? இதுக்கெல்லாம் சின்ன வயசுல ஏற்பட்ட பாதிப்பு தான் சார் காரணம். சார் மனசுல எவ்வளவு வெறுப்பு இருந்திருந்தா அவனை இப்படி செய்ய சொல்லியிருக்கோம். சார், இதுல ஒரு வேடிக்கை பாருங்க. ஒவ்வொரு மர்டர் பண்றது, ஒவ்வொரு மர்டருக்கு பின்னாடி என் பாடியை கொண்டு வர்றது, இந்த பங்களாவில் இருக்க கார்டன்லயே புதைக்கிறது, அதுக்கு மேல ஒரு ரோஜா செடி வைக்கிறது. காலையில எந்திரிச்சு அந்த கார்டனர்ல அவன் இதுல சம்மந்தப்பட்டிருக்கான், அந்த ரோஸ் ஃபிளவர் எடுத்து கோட்ல வச்சுட்டு போயிடுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் சார், இந்த மாதிரி குத்தங்களுக்கு திலீப் மட்டும் காரணம்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணம் தான். இக்னோரன்ஸ் ஆஃப் லா கேன் நெவர் பி எக்ஸ்கியூஸ்ட். ஆஃப் கோர்ஸ். இது இப்ப மட்டும் இல்ல, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேல இதே மாதிரி தான் இந்த ராமன் ராகவன் திருநெல்வேலிக்காரனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் இதே மாதிரி தான். பட் அவனுக்கு மென்டலி சின்ன பிள்ளையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் காரணமா இருந்தது. அப்கோர்ஸ் சூழ்நிலை காரணமா செஞ்ச குற்றமா இருந்தா கூட குற்றம் தான். இதை நம்ம 1960களில் மும்பை நகரத்தையே நடுங்க வைத்தவர் தான் இந்த ராமன் ராகவ். மும்பை மக்கள் தூக்கத்தை தொலைத்து பயத்தின் உச்சகட்டத்தில் அந்த நேரத்தில் இருந்தனர். எங்கு, எப்போது, எந்த மாதிரி கொலை நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. குறிப்பாக பெண்களை கொலை செய்வது தினந்தோறும் மும்பையில் தொடர்கதையாக இருந்தது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தால் அதற்கான நோக்கத்தை ஆராயலாம். ஆனால் அதே மனிதன் அடுத்தடுத்து பல பேரை வரிசையாக கொலை செய்தால் காரணத்தை ஆராய வேண்டியதில்லை, அவன் மனத்தை ஆராய வேண்டும். இப்படி குறிப்பிட்டது புகழ்பெற்ற பத்திரிகையாளராக அறியப்பட்ட குஷ்வந்த் சிங் அவர்கள். ராமன் ராகவைத்தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். ராமன் ராகவ் என்பவர் யார்? அவருக்காக ஏன் மும்பை மக்கள் தூக்கத்தை தொலைத்திருக்க வேண்டும்? ராமன் ராகவ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். மும்பையில் வாழ்ந்து வந்தார். 1966ஆம் ஆண்டு மும்பையில் இவர் செய்த கொடூர கொலைகள் அதிகம். இரவு நேரத்தில் இவர் கொலைகளை அரங்கேற்றுவார். மகாராஷ்டிரா சட்டமன்றத்தையே தினமும் அதிர வைத்த வழக்கு இது. யார் கொலைகாரன் என்று பம்பாய் போலீசார் மண்டையை பீத்து கொண்டனர். பம்பாய் மக்கள் தூக்கத்தை துளைத்து பயந்த விழிகளுடன் திகிலில் விடிய தூங்காமல் காத்திருந்த நாட்கள் அவை. இந்த மாதிரி சூழலில் வதந்திகள் பரவும் அல்லவா? யாரோ ஒரு ஜடாமுடி சாமியார் தினமும் பம்பாயில் இரவில் நடமாடுகிறார், பார்க்கவே அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் அவர்தான் இக்கொலைகளை செய்கிறார் என வதந்திகளுக்கும் பஞ்சமில்லாமல் இருந்தது. மும்பையின் முல்லண்ட், பாண்டு, விக்ரோலி உள்ளிட்ட பகுதிகள் மரண பயத்தில் அலறினர். ராமன் ராகவ் யார்? சிறு வயதிலேயே தாயை இழந்த ராமன் ராகவ் மோசமான தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்தான். அவன் தாய் ஒரு நடத்தை இல்லாத பெண்ணாக அறிந்தான். ராமன் ராகவின் தந்தை அவன் மீது பாசமாக இருந்தார். தான் செய்யும் திருடும் தொழிலை கற்றுக் கொடுத்தார். ஒரு பெண்ணை திருமணம் செய்த ராகவை முதலிரவன்றே ஒரு திருட்டு வழக்கு ஒன்றிற்காக போலீஸ் பிடித்துச் சென்றது. ஜெயிலில் இருந்து திரும்பி வந்தவனுக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. கட்டிய மனைவி இல்லை, அவள் வேறு ஒருவனுடன் இருந்தாள். ஏற்கனவே தாயின் மீது வெறுப்பில் இருந்த அவன் மனைவியின் மீதும் வெறுப்படைந்தான். இதை மறந்து வேலை பார்த்து வந்த ராமன் ராகவருக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. நண்பனின் மனைவி ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் ராமன் ராகவை அணைக்க வந்தாள். இதை கண்டு வெறுத்த ராமன் ராகவை அவள் கணவரிடம், உங்கள் நண்பர் என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்கிறார் என்று ராகவை மாட்டிவிட்டாள். இதன் பிறகுதான் பெண்கள் மீதான வன்முறையை அதிகரித்தான் ராகவ். பல பெண்களை விதவிதமாக கொலை செய்தான். பெண்கள் நாளை இப்படித்தான் இருப்பாங்கன்னு அவனுக்குள் ஒரு மனநோய் உருவெடுத்தது. இவனது வன்முறைக்கு அப்பாவி பெண்கள் பலர் பலியானார்கள். இவன் கொலை செய்த போது கொடுத்த வாக்குமூலத்தில் சிறிது விஷயங்களை கேட்டால் பெண்கள் மீது எவ்வளவு வன்மமாக இருந்தான், இந்த சமூகம் எப்படி அவனை குரூரமானவனாக வன்மமானவனாக மாற்றியிருக்கிறது என்று தெரியும். ஒரு முறை இரவில் விக்ரோலி பகுதியில் நடந்து சென்றபோது 2
2 பெண் குழந்தைகளும் அவர்கள் தாயும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். நடந்து சென்ற எனக்கு அந்த குழந்தைகள் மீது வெறுப்பு ஏற்பட்டது. எதிர்காலத்தில் என்னை ஏமாற்றிய பெண்கள் போல எத்தனை பேரை ஏமாற்ற காத்திருக்கிறார்களோ என நினைத்துவிட்டு அங்கு கிடந்த கல்லை தூக்கி தலையில் போட்டு அவர்களை கொன்றேன் என்றான். குத்துங்க, இந்த பொம்பளைங்களே இப்படிதான், பேய்ங்க, ராட்சசிங்க, அரக்கிங்க, குத்துங்க. அடுத்தடுத்து பெண்களால் ஏற்பட்ட மனக்குழப்பம் அவனை கொடூரமானவனாக்கி இந்த சமூகத்தில் அவனை குற்றவாளியாக்கியது. இறுதியில் அவனுக்கு மரண தண்டனை விதித்த நீதிபதிகள் மீண்டும் வழக்கில் ஏற்பட்ட சில குளறுபடிகளால் அவனை தானேவில் உள்ள மருத்துவமனையில் சேர்ந்து பைத்தியம் தீரும் வரை அங்கு இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். நீண்ட வருடம் அங்கேயே இருந்த ராமன் ராகவ் சிறுநீரக கோளாறு காரணமாக 95ஆம் ஆண்டு இயற்கை மரணமடைந்ததாக கூறப்படுகிறது.